விருந்துக்கு மறுநாள் காலை புயலடித்து ஓய்ந்துவிட்ட தோற்றத்தில் வீடு அலங்கோலமாக கிடந்தது. வந்த விருந்தாளியின் கணவன் சங்கிலி தொடராக புகைப்பிடித்து எரிந்து போன சிகரெட் துண்டங்களை முன்னறையில் இருந்த அத்தனை கண்ணாடி கிண்ணங்களிலும் குவித்து விட்டு போயிருந்தான். சமையலறை மேடையில் தேய்த்து கழுவ இருந்த பாத்திரங்களை பார்த்த வேலைக்காரி அவர் காதுபட முணுமுணுத்தாள். எல்லாவற்றையும் அவள் ஒழுங்கு செய்வதை மேற்பார்வையிட்டு ஒரு வழியாக அவர் கிளம்புவதற்குள் பகல் உச்சி பொழுதை அடைந்துவிட்டது. இரவு விருந்தின் போது தயாரித்த மீதமிருந்த பிரியாணியை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுத்தான் புறப்பட்டிருந்தார். சங்கரா பரிசோதனை சாலை ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் ஒரு தெருவின் முனையில்தான் இருந்தது. அங்கே முன்பு இருந்ததொரு பழைய வீடுதான் இப்போது புது கட்டிடமாக மாறிவிட்டிருந்தது. பரிசோதனை சாலைக்கு தேவையான வகையில் அது மிகவும் அழகாக கட்டப்பட்டிருந்தது. நகரத்தின் பல பாகத்திலும் இப்படி பாலிகிளினிக் பரிசோதனை சாலைகள், ஸ்கேனிங் சென்டர்கள் என்று மக்கள் பெருக்கத்தைப் போலவே டாக்டர்களும் சிகிச்சைக்கு வேண்டிய மருத்துவமனைகளும் பெருகி வருவதை பார்த்தால் இன்னும் சில நாட்களில் கட்ட இடமின்றி இவைகள் நடமாடும் நிலையங்களாகிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வாசலில் வரும் இஸ்திரிக்காரர்களிடம் துணிகளை பெட்டி போட்டுக் கொள்வது போல, வாசலில் வரும் காய்கறிக்காரர்களிடம் தேவைப்பட்டதை வாங்கிக் கொள்வதைப் போல வாசலிலேயே வைத்திய வசதிகளையும் பெற்றுவிடலாம் அல்லவா? சன்மை காமேஜியின் பின்னால் முல்லை சிரிப்புடன் நின்ற ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டார். டாக்டர் பாஸ்கரன் அவர்களை பார்க்கணும். சந்திக்க ஏற்பாடு முன்னதாக செய்து கொண்டிருக்கீங்களா என்று கேள்விகள் கேட்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். பாமா தொலைபேசியை எப்போதும் பூட்டி வைத்திருப்பாள். அக்கம் பக்கத்தாரின் தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காக பூட்டி வைப்பதாக சாக்கு. அக்கம் பக்கத்தார்கள் தான் திரும்பி பார்க்காத தனிப்பட்ட பிறவிகளாச்சே. வயசான மாமனார் பொழுது போகவில்லை என்று யாருடனாவது பேசிக்கொண்டு இருப்பார் என்ற சந்தேகம். தொலைபேசி செலவை தடுக்க அவள் மேற்கொள்ளும் உபாயம். மருந்து கடை தொலைபேசியை உபயோகித்து பாஸ்கரனை அவர் முன்னதாகவே தொடர்பு கொண்டிருந்தார். என்னை பார்த்து பேசணுமா? நீங்க யார்? வியப்புடன் அவன் கேட்டான். நேரில் சொல்ற, உங்க தாயார முந்தா நாள் பார்த்தேன். இப்போ வந்தா சௌகரியமாக இருக்குமா? பூடகமாக பேசினார். 1 மணியிலிருந்து 2 மணி வரை பகல் உணவு நேரம். அப்போது ஓய்வாக இருப்பேன், வாருங்கள் என்றான் அவன். கம்பீரமாக கனிவாக ஒலித்த அவன் குரல் அவருக்கு பிடித்து போனது. ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காமில் கேட்டு தெரிந்து கொண்ட பின் அவருக்கு வழிகாட்டினாள். வராண்டாவை கடந்து உள்ளே ஒட்டிய தாழ்வாரத்தின் கடைசியாக தெரிந்ததொரு அறைக்கு முன்னால் சென்று மெல்ல கதவை தட்டினார். உள்ள வரலாம். கம்பீரமான குரல் கேட்டது. கதவை தள்ளி திறந்து கொண்டு நுழைந்தவர் சுழல் நாற்காலியில் மேஜை மேல் பிரித்து போட்டிருந்த மருத்துவ புத்தகம் ஒன்றில் ஊன்றி போயிருந்தவனை பார்த்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்த அவனது கலை பொருந்திய முகம் அவருக்கு ரொம்பவே பிடித்து போனது. பரவாயில்ல, மஞ்சுளா கண்ணுக்கு இனியவனாக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறா. கருத்துக்கு இனியவனா என்பதுதான் அடுத்த கேள்வி. பாஸ்கரனிடம் மரியாதை இருந்தது. எழுந்து கை கூப்பி வணங்கினான். உட்காருங்க என்று ஒரு ஆசனத்தை சுட்டி காட்டினான். முந்தானேத்து உங்க தாயாரை பார்த்து மஞ்சுளாவின் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்திருந்தேன். பொருத்தம் பார்த்துட்டு கடிதம் போடுறதா உங்க அம்மா சொன்னாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மஞ்சுளாவின் அப்பாவால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்றான் தயக்கத்துடன் பாஸ்கரன். நான் அவங்க குடும்பத்தின் நெருங்கிய நண்பன். என்னை பற்றி மஞ்சுளா சொல்லியிருப்பாளே. மிஸ்டர் சிவசாமி சாரா? சொல்லியிருக்கா. நீங்களே வரப்போறீங்கன்னு எதிர்பார்க்கல. மஞ்சுளா அப்பா பாரிசத்தால நோயாளியா இருப்பதால நண்பன் என்கிற முறையில் நான் அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கேன். உங்கள் தாயார் முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சா. முகம் சிவந்து போனான் பாஸ்கரன். நான் மஞ்சுளாவை ரொம்பவும் விரும்புகிறேன், கல்யாணம் செய்துக்கவும் ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதான், உங்கள் விருப்பத்தை செயலாக்கணுமே, அதை பற்றி உங்கள் திட்டம்? உதட்டை கடித்து கொண்டான் பாஸ்கரன். அவனது குழப்பத்தை புரிந்து கொண்டார் சிவசாமி. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்றால் நடைமுறையில் செயலாகாது. உங்கள் தாய் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர சிரமப்பட்டாங்கன்றதை ஒத்துக்கிறேன். அதே சமயம் உங்கள் உணர்வுகள், வருங்கால வாழ்க்கை, இவைகளை அவங்க இஷ்டத்துக்கு வளைக்க விரும்பக்கூடாது. விற்று முதலாக்க முயலுவது தவறு. யோசிச்சு பார்த்தீங்களா? சில நாட்களாக எனக்கு இதே சிந்தனை தான். முடிவு தான் தெரியலங்க. ஒன்று, நீங்கள் உங்கள் அம்மா சொற்படி நடக்கும் பிள்ளையாக இருந்தால் உங்கள் காதலை உதறிவிட வேண்டும். மஞ்சுளாவை மறக்க முடியாதுன்னா உங்கள் அம்மா பேச்சை எதிர்க்கணும். நல்லா யோசிச்சுட்டு இந்த தொலைபேசி எண்ணுக்கு 2 நாளைக்கு பிறகு என்னை கூப்பிடுங்க. பிறகு நான் தக்க யோசனையை சொல்லித்தரேன். கூறிவிட்டு மேஜை மேலிருந்த காகிதத்தின் மீது தொலைபேசி எண்ணை அவசரமாக குறித்துவிட்டு கிளம்பினார். அவருக்கு இந்த சவால் ஒரு பெரும் வேடிக்கையான விளையாட்டாக இருந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தற்காலத்து இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை அறிய இது ஒரு பெரும் வாய்ப்பு. பாஸ்கரன் என்ன செய்ய போகிறான்?
அம்மாவின் பிள்ளையாக இருக்கப் போகிறானா, அல்லது மஞ்சுளாவின் காதலனாக துணிவுடன் அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளப் போகிறானா? அந்த 2 நாட்களும் அவருக்கு 2 வருடங்கள் போல நீண்டு கனத்தன. ஸ்கூட்டர் சத்தம் கேட்டதும் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார் சிவசாமி. 2 தினங்கள் நன்றாக யோசித்துவிட்டு சொல்லுங்கள் என்று அவகாசம் கொடுத்துவிட்டு வந்திருந்தார். ஆனால் பாஸ்கரன் உச்சி பொழுது வெயிலில் அவரை தேடிக்கொண்டு அடுத்த நாளே வந்து விட்டிருக்கிறானே. அப்படியென்றால்? கேட்டை திறந்து கொண்டு மெல்ல சுற்றும் முற்றும் பார்த்தபடி தயக்கமாக வந்த பாஸ்கரன் முகத்தை கைக்குட்டையால் துடைத்தபடி வராண்டாவை சமீபிக்கும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றார். அவரது வெற்றியை அணு அணுவாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் நின்ற இடத்தை விட்டு நகரவில்லை. அழைப்பு மணியை 2 தரம் அவன் அமுக்கிய பின்னரே தமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல வந்து கதவை திறந்தார். ஓ, நீங்களா? வாங்க, நல்ல வெயில்ல புறப்பட்டு வந்திருக்கீங்க என்றபடி அவனை முன்னரை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு மின் விசிறியை சுழல விட்டார். தாகத்துக்கு என்று உபச்சாரமாக கேட்டார். கொஞ்சம் குளிர் ஜலம் மட்டும் போதும் என்றான் அவன். 2 டம்ளரில் குளிர் நீரை நிறைத்து கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு எதிரே கிடந்த சோஃபாவில் சாய்ந்து கொண்டார். மேடை மீது பலமாக குரல் எழுப்பி பல பிரமுகர்கள் பல ஆண்டு காலமாக வெற்றியை காண முடியாத ஒரு காரியத்தை தாம் தனியே சாதித்து விட்டதை எண்ணி அவருக்கு உள்ளூர பெருமை. நேற்று இரவு அம்மாவை கேட்டேன். நீங்க வந்துட்டு போனதை சொன்னாங்க. ஜாதக பொருத்தத்தை இன்னும் பார்க்கலையாம். அப்படியா? மேற்கொண்டு நீங்க என்ன செய்வதாக உத்தேசம்? மனப்பொருத்தம் ஏற்பட்டிருக்கும் போது ஜாதகம் பத்தி கவலைப்படுவானே என்று அம்மாவிடம் கேட்டேன். வரதட்சணை பெயராத இடம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிவிட்டாங்க. அம்மாவுக்கும் எனக்கும் பலத்த விவாதம் ஏற்பட்டது. மஞ்சுளாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு விருப்பமே இல்லை. உங்க அபிப்பிராயம் தானே இதுல முக்கியம். வாழ போறவன் நான். என் மன விருப்பப்படி மஞ்சுளாவை நான் மனைவியாக ஏத்துக்கிறதுன்னு முடிவு செஞ்சிட்டேன். அம்மா கிட்ட உங்க திட்டத்தை சொன்னீங்களா? இப்ப சொன்னா வீணான கலவரம் ஏற்படும். அதனால நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு சொல்றதா இருக்கேன் என்றவுடன் வியப்புடன் விழித்தார் சிவசாமி. நான் முதலில் மஞ்சுளாவை பதிவு திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து கையெழுத்திட்டு எங்களை ஆசிர்வதிக்கணும். தாங்க முடியாத சந்தோஷத்தில் தவித்து போனார் சிவசாமி. மகனும் மருமகளும் அவரை என்னவோ வரட்டு கிழவர் என்றல்லவா கணிப்பு செய்கிறார்கள். இந்த வரட்டுக்கிழமே எப்பேற்பட்ட காரியத்தை செய்து முடித்திருக்கிறது என்பதை விரைவில் தெரிந்து கொள்வார்கள். அப்போது மிகவும் அதிசயப்படுவார்கள். அதுக்கென்ன, சாட்சி கையெழுத்து போட்டு மனப்பூர்வமா ஆசிகள் செய்ய நான் எப்பவும் தயாரா இருப்பேன். பதிவு திருமணத்துக்கு பிறகு நாங்க 2 பேரும் உங்களை போல நண்பர்கள் உதவியோடு மஞ்சுளாவின் பெற்றோர்களோடு திருநீர்மலையிலோ வடபழனியிலோ எளிய முறையில் ஒரு சம்பிரதாய கல்யாணம் செய்துக்கிறதாக உத்தேசம். அப்படியே செய்துடலாம். ஆனால் பாவம் மஞ்சுளாவின் அப்பாவுக்கு இப்போதிருக்கும் நிலையில் எந்த விதமான செலவுகளையும் தாங்கிக்க சாத்தியப்படுமா என்பதுதான் சந்தேகம். அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த கல்யாணம் பற்றிய சகல செலவுகளும் என்னுடையது, சரிதானே? தாங்க முடியாத மகிழ்ச்சியில் சிவசாமி எழுந்து பாஸ்கரனின் கரங்களை பற்றி குலுக்கினார். உண்மையில் நீங்கள் மஞ்சுளாவை ரொம்பவே நேசிக்கிறீங்க. உங்களது துணிவான முடிவை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நீங்க மஞ்சுளா பொருட்டு பெரிய தியாகம் செய்ய துணிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது, காதலுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே துறந்த மன்னரின் கதையை கேட்டிருக்கிறோமே, அம்மா ரொம்ப மனஸ்தாபப்பட்டுக்குவாங்க. அதை காலப்போக்கில் சமாளிச்சிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இன்று மாலை மஞ்சுளாவை சந்திக்கும் போது நான் என் முடிவை சொல்லிடுறேன். பிறகு ஒரு நல்ல நாளில் அவளது குடும்பத்தினரை சந்தித்து மற்றவைகளை பற்றி பேசி முடித்து விடுகிறேன். கல்யாணத்துக்கு எப்படியும் 1 மாதத்திற்கு மேல பிடிக்கும். அதுவரை அடிக்கடி மஞ்சுளாவை கடற்கரை, கடைத்தெரு முதலிய இடங்களில் சந்திக்காமல் உங்கள் திட்டம் 4 பேருக்கு தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பது நல்லதல்லவா? அதுவரை நீங்க தான் எங்க 2 பேருக்கும் இடையே தூது போக வேண்டியிருக்கும். இந்த நல்ல காரியத்தை விட இந்த கிழவனுக்கு வேற வேலை என்ன? வாய் விட்டு உரக்க சிரித்தார். பாஸ்கரனும் மகிழ்ச்சியுடன் சிரிப்பில் ஒன்றி போனான். அன்று வேலையிலிருந்து திரும்பிய பாமா குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு முன்னரை பக்கம் வந்தவள் தரையில் விரித்திருந்த கம்பளத்தை உற்று பார்த்தாள். அதென்ன காலடி? யாரோ ஈர மண் மேல நடந்துவிட்டு பாதனிய கழற்றாது முன்னரையில வந்து உட்கார்ந்து விட்டிருக்கிறார்களே. இரவு சாப்பாட்டின் போது கேட்டுவிட்டாள். நம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? முன்னரையில ஒரே ஈரமண். வேலைக்காரி காலையில நன்றாக தட்டி போட்டு விட்டு போன கம்பளத்தில் காலடிப்பட்டு அசிங்கமா இருக்கே. கையில் எடுத்த குழம்புச்சோற்றை வாயில் திணித்து கொண்டு விழுங்கினார். வினாடியில் மனதிற்குள்ளே ஒரு கற்பனையை புனைந்து கொண்டார். அப்படியா, என்னை பார்த்து சொல்லிட்டு போக வந்தான்
என் சிநேகிதனோட ரமணியோட மகன் கௌதம். அவனுக்கு அரபு நாட்டில் வேலை கிடைச்சிருக்கான். நமஸ்காரம் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வந்தான். காலில் ஷூவோடு முன்னரைக்குள்ளே வந்து அப்படியே வா விழுந்து கும்பிட்டான். இந்த காலத்து பசங்களுக்கு அந்த பழக்க வழக்கமெல்லாம் தெரியாது. நானும் கவனிக்கல. சிநேகிதன் மகன் நம்ம ஒரு பொருட்டா வந்து பார்த்துட்டு போறானேன்னு உச்சிக்குளிர்ந்து போயிட்டீங்களாப்பா? எரிச்சலோடு மகன் கேட்டதை அவர் காதில் வாங்கி கொள்ளவில்லை. இனிமே யாராவது உங்களை தேடிக்கிட்டு வந்தா வாசல் வராண்டாவிலேயே வச்சு பேசுங்க. மகன் கடுமையான குரலில் உத்தரவிட்டான். காலம் கெட்டு கிடக்கு. கண்டவங்கள உள்ள விட்டா என்ன நடக்கும்? திடீர்னு ஒரு பிச்சுவாவை நீட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா குத்தி கொண்டுட்டு போ. தினமும் என் மகனும் மருமகளும் வார்த்தையால குத்தி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறாங்க. நீ நல்லா ஒரே குத்துல என்னை மாய்ச்சிட்டு போடான்னு சொல்லுவேன். தமக்குள்ளேயே குமரினார் சிவசாமி. மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். திடீரென்று நசநசவென்று ஒரு மழை. வானம் நினைத்த போது தூறிவிட்டு தெருவை சேராக்கி துணிகளை காய விடாது சதி செய்து கொண்டிருந்தது. இது மாதிரியான சீதோஷ்ண நிலை சிவசாமிக்கு ஒத்துக்கொள்வதில்லை. மீனாட்சி உயிருடன் இருந்த காலத்தில் வானத்திலே கொஞ்சம் கருமேகம் தென்பட்டு காற்று குளிராக வீச தொடங்கிவிட்டால் கூட போதும். சீரக ரசம் வச்சு அப்பளத்தை சுட்டு போடு, முட்டியெல்லாம் நோது என்று உத்தரவிடுவார். ஃப்ளூ காய்ச்சலுக்கு டாக்டர்களின் மருந்தை விட சீரக ரசம் தான் சிறந்தது என்று நம்பிக்கை. பாமாவுக்கு நின்று நிதானமாக விதவிதமாக சமைக்க பொழுது இருந்ததில்லை. சிரத்தையும் கிடையாது. நாக்கு ருசிக்கு தேவைப்பட்ட உணவுகளை அவளும் கணவனும் ஹோட்டலில் தேடிக்கொண்டனர். மாங்காய் வத்தல் குழம்பையும் சுண்டக்காய் துவையலையும் அவள் அடையாறில் இருந்த தன் அம்மா வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு திருப்தியடைந்தாள். 2 நாட்களாக அவருக்கு லேசான காய்ச்சல், முட்டிகளில் நோவு. காலையில் அடுப்படியில் மும்முரமாக இருந்த மருமகளிடம் வந்து நின்றார். பாமா, நாக்கு ஒரே கசப்பா இருக்கு, கொஞ்சம் சீரக ரசம் வச்சு தரியாமா? அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டது என்ற ஆத்திரம். சமையலுக்கு ஆள் போடாது கரும்பித்தனம் செய்கிறான் என்ற உள்ளூர எரிச்சல். தினமும் காலையில் எழுந்ததும் பேனாவை பிடிக்கும் முன் கரண்டியை பிடிக்க வேண்டிய பொறுப்பை சுமக்கிறோமே என்ற கோபம். இப்போ யார் அம்மியை பிடிச்சுக்கிட்டு நிற்க முடியும்? பருப்பும் சீரகமும் மிளகும் வச்சு அரைக்கணுமே. சீறினால் இந்த தடவை மட்டுமல்ல, அவர் வாய்க்கு ருசியா சாப்பிட எது கேட்டாலும் அவள் செய்து தர மறுத்தாள். புடலங்காய் துவட்டல் தான் எனக்கு பிடிக்கும், உங்க மகனுக்கு கூட்டு பிடிக்காது, உங்களுக்கு பொரிச்ச கூட்டு தான் பிடிக்கும். ஆளுக்கு ஒரு தினசு சமைச்சு போட நான் சமையல்காரி இல்லை. இந்த காலத்து சமையல்காரி கூட தனக்கு முடிஞ்சதை தான் சமைச்சு போடுவா. இது வேணும் அது வேணும்னா கரண்டியை கீழே வச்சுட்டு போயிடுவா. கூச்சல் போட்டிருக்கிறாள் முன்பு ஒரு தடவை. கேட்டதெல்லாம் செய்து போட்டாள் மீனாட்சி. அப்போது அவள் அருகாமையை அவர் உணரவில்லை. மருமகளிடம் வார்த்தைகளை வாங்கி கட்டிக்கொள்ளும் போதுதான் மீனாட்சியின் நினைவு நெஞ்சை நெருக்கமாக கவ்வியது. மஞ்சுளா விஷயத்தில் வெற்றியடைந்து விட்டதில் ஏற்பட்ட ஆனந்தம் கிழவருக்கு துணிச்சலை உண்டாக்கிவிட்டிருந்தது. புழுவை போல பிள்ளை மருமகள் இருவரின் காலடியில் மிதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. புழு கூட தன்னை மிதிப்பவனை பார்த்து தலையை தூக்கி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்படி இருக்கையில் அவர் இனி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். பேசாது எதிர்ப்புகளை செயலில் காட்ட வேண்டும். தமக்குள்ளே கருவியபடி அவர் வேலைக்காரியை கூப்பிட்டார். வெற்றிலை வாங்க காசு இல்லைன்னு முணுமுணுத்தியே, இந்த வச்சுக்கோ. என் பெயரை சொல்லி கும்பகோணம் வெத்தலையா பார்த்து வாங்கி போட்டுக்கோ. பர்சிலிருந்து 2 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார். முகமெல்லாம் சிரிப்பாக மலர்ந்து போக வேலைக்காரி சுப்பம்மாள் தலையை சொரிந்து கொண்டு நின்றாள். உனக்குத்தான் ஏன் இந்த வீட்டில் ஈவேறக்கம் இருக்கு? அம்மா கிட்ட எத்தனை கேட்டாலும் ஒரு காது குத்த ஊசியை கூட தரமாட்டாங்க. ரொம்ப கண்டிப்பு. அதை விட்டு தள்ளு. உனக்கு சீரக ரசம் வைக்க தெரியுமா? தெரியாட்டா இரு, பக்கத்து தெருவில் இருக்கிற என் நண்பன் வீட்டுக்கு ஒரு சீட்டு எழுதி தரேன், கொண்டு போய் கொடு. அவங்க செய்து கொடுக்கறத கொஞ்சம் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ. மஞ்சுளாவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். சிறிது நேரத்தில் வேலைக்காரி திரும்பி வந்து விட்டாள். அந்த அம்மாவே சித்த பொறுத்து தான் செய்ததை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. அதனால நான் வீட்டுக்கு போறேன் ஐயா, குழைந்தாள் வேலைக்காரி. பொழுது உச்சியை அடையும் முன் வாயிற்கதவு தட்டப்பட்டது. வெளியே ஒரு ஸ்டீல் டிஃபன் செட்டை பிடித்தபடி மஞ்சுளா நின்று கொண்டிருந்தாள். கிழவருக்கு ஒரே சந்தோஷம். வாமா, வெறும் சீரக ரசத்தோட வந்திருக்கியா? வெகு சீக்கிரம் கல்யாணமாக போகுது. அந்த சந்தோஷத்தை பங்கிட்டு கொள்ள ஒரு இனிப்பு தேவையில்லையா? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் பாயசத்தோட வந்திருக்கேன் என்று கூறியபடி உள்ளே வந்தால் சுவாதீனமாக. சாப்பாட்டு அறை மேஜை மீது டிஃபன் செட்டை வைத்துவிட்டு கையோடு கொண்டு வந்த வாழை இலையை விரித்து போட்டாள். சாப்பாடு ஆறிப்போகும் முன் சாப்பிடுங்க, பிறகு பேசலாம் என்று சிரித்தாள். சமையலறை அலமாரியிலிருந்து 2 ஸ்டீல் டம்ளர்களை எடுத்துக்கொண்டு வந்தார்.
இலைக்கு முன் அவர் உட்கார அவள் தன் கையால் மிகவும் அன்புடன் பரிமாறினாள். சூடான சாதத்தின் மீது சுட சுட இருந்த ரசத்தை ஊற்றி ஒரு பக்கம் வைத்திருந்த சிறு கிண்ணத்தில் இருந்த நெய்யை வார்த்தார். தொட்டுக்கொள்ள நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கு என்ற போது கிழவர் சப்பு கொட்டினார். என்ன வாசனை, மூக்க தூக்குது என்றபடி சாதத்தை கலந்து கொண்டு திருப்தியாக உண்டு முடித்தார். மீதமிருந்த ரசத்தை டம்ளரில் ஊற்றிக்கொண்டு ரசித்து சாப்பிட்டார். பாயசத்தையும் சிறிது ருசி பார்த்துவிட்டு பிறகு சாப்பிடலாம் என்று அடுப்பு மேடை அருகே ஒரு பக்கம் பத்திரமாக வைத்தார். பிறகு சாப்பாட்டறையில் வந்து உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் வேடிக்கையாக பேசத் தொடங்கினார். புடவைக்கடை, நகைக்கடை இதுகளுக்கெல்லாம் படையெடுத்திருப்பியே. மஞ்சுளா கண்ணம் சிவந்து போனாள். மாதம் முதல் வாக்கில் அவருக்கு சம்பளம் வரும், அப்போ புடவை வாங்க புறப்படலாம்னு சொன்னார். ஒரே ஒரு பட்டு சேலை தான் வாங்கியிருதுன்னு முடிவு. பரவாயில்ல, ஆரம்பத்திலேயே செட்டும் கட்டுமா வாழ்க்கையை துவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவளை வேடிக்கை செய்து அகமகிழ்ந்தார். மஞ்சுளா புறப்பட்டு சென்றதும் கதவை தாளிட்டு கொண்டு வந்த சிவசாமி திருப்தியாக உண்ட மயக்கத்தில் உடம்பு வலியெல்லாம் மறைந்து போன பிரம்மையில் நன்றாக உறங்கிவிட்டார். அவர் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு பால் பொட்டலம் வாங்கி வர கிளம்பின போது எதிர்பாராத விதமாக மருமகள் அலுவலகத்தில் இருந்து முன்னதாகவே வந்துவிட்டாள். சீக்கிரம் பாலை வாங்கி கொண்டு வாங்க, தலைவலி மண்டைய பிளக்கிறது, அரை நாள் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அலுப்புடன் கூறியபடி உள்ளே நுழைந்தவள் தோல் பையை மேஜை மீது விசிறி போட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். பாலை காய்ச்சி வைத்துவிட்டு குரல் கொடுத்த போதுதான் பாமா எழுந்து உள்ளே வந்தாள். திடீர் காஃபி தூளை எடுக்க அலமாரியை திறந்தவள் கண்களில் அந்த டம்ளர்கள் தென்பட்டன. எடுத்து பார்த்தாள். ஒன்றில் பாயசம், மற்றொன்றில் சீரகரசம். தாடை இறுகி போனால் கோபத்தில். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எரிச்சலை அடக்கிக் கொண்டு கேட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடலாம் என்று பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு தூங்கி போய்விட்டார். பாமா வீட்டுக்கு சீக்கிரம் திரும்புவாள் என்று யார் எதிர்பார்த்தது? கோழையாக அவளுக்கு பயந்து கொண்டு முனகக்கூடாது, பளிச்சென்று சொல்ல வேண்டும். தீர்மானத்துடன் தொண்டையை சிறுமிக் கொண்டார். எனக்கு வேண்டியதை நான் என் சிநேகிதர் மகளை கொண்டு தயாரிக்க சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்புனேன். கொஞ்ச நேரத்துல அந்த பெண் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. தப்பா? என்ன அவமானப்படுத்தணும்னு தானே அக்கம் பக்கத்தவங்களை கேட்டு அனுப்பியிருக்கீங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்க ஹோட்டல்ல வாங்கிக்கிறீங்க, எனக்கு தேவைப்பட்டது நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். பாமா தன் மாமனாருக்கு சோறு சரியாக போடுறதில்ல, வயசு காலத்துல பட்டினியும் பசியுமா அவரை தெருவில் துரத்தி விட்டுருக்கான்னு மற்றவங்க சொல்லணும் இல்லையா? மற்றவங்களுக்கு நம்ம வீட்டு சங்கதியை தவிர வேறு விஷயம் கிடையாதா? நாம அப்படி ஒன்றும் பெரிய பிரமுகர்கள் இல்லையே. கவலைப்பட வேண்டாம், சூடாக பதிலளித்து விட்டு தமது அறைக்கு சென்று விட்டார். விஷயம் அத்துடன் அடங்கவில்லை. வீட்டுக்கு திரும்பிய கணவனிடம் முதல் வேலையாக பாமா தன் மாமனாரின் அடாத செய்கையை முறையிட்டு விட்டிருந்தாள். என்னப்பா இதெல்லாம்? எங்களுக்கு முன்பின் தெரியாத சின்ன பொண்ணை சாப்பாடு தயார் செய்து கொண்டு வீட்டுக்கு வந்து பரிமாற செய்திருக்கீங்களே, யார் அந்த பொண்ணு? என் சிநேகிதனோட மக, என் பேத்திக்கு சமம். அப்படி பார்க்குறவங்க நினைக்க மாட்டாங்களே. மகனை விரைப்பாக பார்த்தார் சிவசாமி. பார்க்கிறவர்கள் அபிப்பிராயத்தை மதிக்கிறவனாக இருந்தால் பகல் வேளையில் பழைய சோறு திங்க அப்பனை நீ அனுமதிப்பியா? நாவுக்கு ருசியா ஒரு பொருளை கேட்டால் மனைவி செய்து போடாதிருப்பதை நீ காணாதவன் போல அசட்டியாக இருப்பியா? ஓங்கிய குரலில் சண்டை போட வேண்டும் போல அவருக்கு கோபம். இருக்கவே இருக்கு, விரைவில் ஒரு பெரிய சண்டை என்ற உள்ளுணர்வின் எச்சரிப்பில் வாயை மூடிக்கொண்டு தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டார். அதற்கு பின் அவருக்கு நாட்கள் வேகமாக சுவாரஸ்யமாக ஓடின. குளத்து படிக்கரை மீது மஞ்சுளாவுடன் உட்கார்ந்து கொண்டு அவள் துணிப்பையில் போட்டுக்கொண்டு வந்தவைகளை அவருக்கு காட்ட அவர் பார்த்து மகிழ்ந்தார். நேத்து நானும் அவருமா கடைக்கு போய் இந்த புடவையும் இதுக்கேத்த ரவிக்கை துண்டும் எடுத்தோம். பெருமையோடு அட்டை பெட்டியிலே உள்ள குங்கும ஒன்ன நீலக்கரை காஞ்சிபுர சேலையை அவரிடம் காட்டினாள் அவள். மற்றொரு நாள் அவர் சொன்னா கேட்கல, காதுக்கு ஒரு ஜோடி முத்துத்தோடும் கழுத்துக்கு முத்துச்சரமும் கைக்கு தங்க வளையல்களும் வாங்கி பரிசாக தந்திருக்கார். தாலி சரட்டுக்கு வேற பணம் செலவழிச்சிருக்கார். 2 சாமான்கள் வாங்கறதுக்குள்ள பணம் செலவாயிடுச்சு தெரியுமா? சொல்லிக்கொண்டே கையோடு கொண்டு வந்த நகை பெட்டிகளை திறந்து காட்டினாள். ஆசையோடு வாங்கி தரார், போட்டு மகிழ வேண்டியது தானே, ஏன் கவலைப்படுற? நாளைக்கு ஓஹோன்னு பெரிய பரிசோதனை சாலை வச்சு பிரமாதமா வாழ போறச்ச வயிறு அட்டிக்க போட்டுக்கிட்டு மினுக்க போற. அப்போ இந்த ஏழை கிழவனை ஞாபகத்துல வச்சுப்பியோ மறந்துடுவியோ? போங்க சார், எப்படி மறப்பேன்? வேடிக்கையும் விளையாட்டுமாக அவருக்கு பொழுது இனிதே நகர்ந்தது. 1 மாத காலத்திற்கு பின்னர் அந்த நல்ல நாளும் வந்தது. காலையிலேயே அவர் தயாராகிவிட்டார். மகன் மருமகள் வேலைக்கு போனதும் வேலைக்காரியை துரிதப்படுத்தி வேலைகளை முடிக்க வைத்துவிட்டு
தும்பை பூவாக சலவையிலிருந்து வாங்கி வந்த தமது வேட்டி ஜிப்பாவில் மணிப்பரிசில் 100 ரூபாயுடன் புறப்பட்டு விட்டார். பதிவு திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டபோது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல. அதற்கு பின் மாப்பிள்ளை பெண்ணுடன் அவர்கள் அமர்த்திய டாக்ஸியில் குடும்பத்தவர்கள் மற்றொரு டாக்ஸியில் வர திருநீர்மலைக்கு கிளம்பினார். முன்னேற்பாடுகளை எல்லாம் பாஸ்கரனின் நண்பர்கள் செய்துவிட்டிருந்தனர். சம்பிரதாயப்படி திருமணம் நடந்தேறியது. கடவுளுக்கு அபிஷேக ஆராதனையை முடித்துக்கொண்டு கல்யாண சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தம்பதியர் நண்பர்கள் குடும்பத்தினருடன் கிளம்பினார்கள். தமக்கு ஒன்றுமே தெரியாது போன்ற பாவனையில் தோட்டத்து வேலைகளை கவனித்துவிட்டு உள்ளே வந்தார் சிவசாமி. மகனும் மருமகளும் வேலையில் நின்று திரும்பி வந்த சமயம் அவர்கள் உள்ளே நுழையும் முன் வாசலில் வந்து நின்ற ஆட்டோவிலிருந்து பருமனான ஒரு பெண்மணி இறங்கினாள். பார்வதி ஒரு மூச்சு சண்டை போட வருவாள் என்று சிவசாமி எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் இத்தனை சீக்கிரம் ஆவேசமே வடிவாக புயல் போல வந்து இறங்குவாள் என்று நினைக்கவில்லை. கொஞ்சம் திடுக்கிட்டுத்தான் போய்விட்டார். குளியலறைக்கு போக திரும்பிய பாமா வந்தவளை வியப்புடன் பார்த்தாள். நீதானே அம்மா சிவசாமி என்பவரின் மகள்? இல்ல, மருமகள். இவர் என் கணவர், அவருடைய மகன் என்று சுருக்கமாக அறிமுகத்தை முடித்துவிட்டு உட்காருங்கோ என்றாள் பாமா மரியாதையுடன். உட்கார கூட எனக்கு இனி யோகியதை இருக்கா? கொஞ்சம் உன் மாமனாரை, அதான் சிவசாமி அவர்களை கூப்பிடுறீங்களா? தமது அறைக்குள் மறைவாகி விட்டிருந்த சிவசாமி மெல்ல முன்னறைக்குள் வந்தார். முகம் முழுவதும் ரத்தமாக சிவந்துவிட அடக்க மாட்டாத ஆத்திரமும் அழுகையுமாக பார்வதி கத்தினாள். நீ நல்லா இருப்பியா பாவி கிழவா? என் வீட்டுக்கு ஜாதகம் எடுத்துட்டு வராப்புல வந்து நெலுவு சுழுவையெல்லாம் பார்த்துட்டு போய் அந்த பாரிசவாயுக்காரன் பெண்ணை என் மகன் தலையில கட்டி வச்சிட்டியே. பெத்தவ கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கிறப்போ என் மகனுக்கு வேப்பில அடிச்சு மயக்கி பதிவு திருமணம் செய்ய உபதேசிச்சு சாட்சியா இருந்து நடத்தி வச்சிருக்கியே. பெத்தவ வயிறெறிந்து கொண்டு உட்கார்ந்துருக்க நீங்க எல்லாரும் திருநீர்மலையில கல்யாணம் கொண்டாடி வயிறு புடைக்க தின்னுட்டு வந்திருக்கீங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? தலையில் அடித்துக்கொண்டு ஓவென்று அழுதாள். கிரிதரன் திகைத்து போய்விட்டான். பாமா அதிர்ந்து போய் நின்றாள். மௌனமாக கைகளை மடக்கி கொண்டு தனக்கு ஏதும் சம்பந்தமே இல்லாதது போல் நின்று கொண்டிருந்தார் சிவசாமி. ஏன்பா, இந்த அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? மகன் கேட்டான். அழாதீங்க அம்மா, நிதானமாக விசாரிப்போம் ஆறுதலாக சொல்லிக்கொண்டு பாமா அந்த அம்மாளின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சிவசாமிக்கு அவளை பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது. பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கிய மகனின் திருமணத்தில் பங்கு கொள்ள முடியவில்லையே என்று ஒரு தாய் தவித்து மருகுவது இயற்கையே. ஆனால் பிள்ளையை பெற்றவள் என்கிற கர்வத்திலே அன்று எப்படி அசட்டையாக பேசினாள். அவள் ஆணவத்துக்கு மகன் சரியான சூடு கொடுத்து விட்டான். அவரிடம் வந்து அலறி அழுவதில் என்ன லாபம்? இந்த அம்மா சொல்வது சிலது நிஜம், சிலது அவங்களுடைய ஆதங்கத்துல மன கொதிப்புல எழுகின்ற கற்பனை. இவங்க மகன் மஞ்சுளாங்கிற பெண்ணை காதலித்தான். ஜாதகம் பார்க்கணும்னு இவங்க விரும்புவதாக தெரிய வந்தது. அந்த பெண் ஜாதகத்தை இவங்க கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்தேன். உங்களுக்கு ஏன்பா இந்த வீண்வம்பு? நான் அதுக்கு மேல என்ன செய்தேன்? இவங்க என் மேல பழி போடுறாங்க. என் மகன் நல்லவன், உன் பெண்ணை அடக்குன்னு சொன்னானா யாரோ ஒருவன். அதுபோல இவங்க தம் பிள்ளைய பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காம இப்போ நம்ம கிட்ட வந்து இறைஞ்சா என்ன அர்த்தம்? பாஸ்கரன் அந்த பெண்ணை விரும்பினான். அம்மா கிட்ட அதை பத்தி சொல்ல பார்த்திருக்கான். பிடி கொடுக்கல. காதலாவது ஊதலாவதுன்னு இவங்க அசட்டையா பேசியிருக்காங்க. இந்த காலத்து பையங்க சங்கதி தெரியாதா? ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போகணும்? உன் அத்தை மகன் சந்துரு என்ன பண்ணினா? அவன் இஷ்டப்பட்ட பெண்ணை ஏத்துக்க வீட்டுல மறுப்பு ஏற்பட்டதும் பேசாம போய் வடபழனியில கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பதிவு திருமணம் செய்துக்கலையா? அதே கேஸ் தான் இது. பாமாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. தப்பு காரியம் செய்துவிட்டு அவளது பிறந்த வீட்டில் நடந்த கதையை 3வது பெண்ணின் முன் அவிழ்த்து காட்டுகிறாரே மாமனார். வர வர இவர் போக்கே ரொம்ப விசித்திரமாக கொண்டு வருகிறது. ஏம்மா, உங்க வீட்டுல இது மாதிரி சங்கதி நடந்ததால தானே நீயும் இதை தடுக்காம ஆதரவு கொடுத்தியா? பார்வதி சீரிய போது பாமா உண்மையில் வெகுண்டு போனாள். இந்தாங்க அம்மா, இந்த சங்கதி எதுவுமே எனக்கு தெரியாது. என் மாமனாருக்கு வேண்டியவங்க வீட்டு பெண் அவ. எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இவர் இதில் ஈடுபட்டிருக்கார். இங்க வந்து இறைஞ்சி லாபம் இல்ல, கொஞ்சம் காரமாக சொன்னாள். பார்வதி விடுக்கென்று எழுந்து நின்றாள். நாளைக்கு உங்களுக்கும் பெண்ணோ பிள்ளையோ பிறக்கும். அப்போ அவ உங்களுக்கு தெரியாம ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துட்டு வந்து நின்னா அப்போ என் வயிற்றறிச்சல் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. கிழவா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் குடும்பத்தை அழித்து விட்ட பாவம் உன்னை விடவே விடாது. கத்திக்கொண்டே கதவை திறந்து படாரென்று சாத்திவிட்டு வெளியேறினாள். அந்தி வேளையில் ஒரு தாய் தன் வீட்டுக்கு வந்து குமுறி அழுதுவிட்டு கண்ணீருடன் வெளியே போனது பாமாவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவள் இட்ட சாபம் பழித்து விடுமோ என்றதொரு பயம்.
இத்தனை கலவரத்துக்கும் காரணமான மாமனார் கல்லுளி மங்கனாக சிறிதும் கவலைப்படாது நிற்பதை காண ஆத்திரம் மண்டிக்கொண்டு வந்தது. வயசான காலத்துல போட்ட சோத்தை தின்னுட்டு சும்மா கிடக்க உங்களுக்கு இருப்பு கொள்ளலையோ? ஊர்வம்ப உழக்கால அளந்துக்கிட்டு இப்படி சதா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு? சீறினாள் மருமகள். ஏன்பா, அந்த பரிமளான்ற பெண் படிக்கிறத பத்தி ரொம்ப கவலைப்பட்டீங்க. இப்ப என்னடானா யாரோ மஞ்சளாங்கிற பெண் கல்யாணத்துல ரொம்ப மும்முரமா வேலை செய்திருக்கீங்க. இப்படியே ஊர் விவகாரத்துல தலையிட்டு கொண்டிருந்தீங்கன்னா ஒரு நாள் 4 தடியன்கள் சேர்ந்து உங்க கால் கைகளை முறிச்சு போட்டுட்டு போக போறான். அவர் அடிப்படுறதோட ஒழிஞ்சா சரி, நம்மையும் அல்லவா ஏசுவாங்க பேசுவாங்க. பாமா கத்தினாள். அந்த பெண் பரிமளா இப்போ நல்ல நிலையில அமெரிக்காவில் தன் புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் படிக்க சொல்லி உற்சாகப்படுத்தினதுனால அவ அப்பன் இப்போ மகள் சம்பாத்தியத்துல நிம்மதியா வாழறான். இந்த மஞ்சுளா தன் கணவன் ஆஸ்திரேலியாவுக்கு போய் சம்பாதிக்கும் பணத்தை மூட்டை கட்டி மாமியாருக்கு அனுப்ப போறாளாக்கும். இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு கூடி கொண்டுடுவாங்க. அப்பா போதும், இனி இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா கோபத்துடன் கத்தினான் கிரிதரன். நடந்தா நம்மோடு கூட வாழ முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். நிழலில் உட்கார வச்சு சோறு போட்டா சும்மா இருக்க முடியல பாருங்க. மருமகள் இறைந்தாள். நிழலில் உட்கார வைத்து என்று அவள் கூறியதை அவரால் ஏற்கவே முடியவில்லை. அந்த நிழலுக்கும் அவருக்கும் பங்குண்டே. அதை இவ்வளவு சுலபமாக மறந்து விட்டார்களே. சும்மாவா சோறு போடுகிறார்கள்? மாதம் அதற்காக பணம் தருகிறாரே. கோபத்தில் குமைந்து போனார். ஆனால் அவர் அதற்கு மேல் பேசவில்லை. அன்று அவர் அவர்களுடன் சாப்பிட உட்காரவில்லை. மகனும் தகப்பனை வற்புறுத்தி அழைக்கவில்லை. மருமகளுக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கவில்லை. பட்டினி கிடக்கட்டும் என்று அவள் அசட்டையாக இருந்து விட்டாள். ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர் தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு அவர் படுத்து கொண்டு விட்டார். வெகு நேரம் உறக்கம் வரவில்லை. முன்னரை காஃபி மேஜை மீது வைத்து விட்டிருந்த தமது டிரான்சிஸ்டர் ரேடியோவை எடுத்து வர மெல்ல எழுந்து வெளியே வந்தார். கிரிதரனது படுக்கை அறை கதவு முழுவதுமாக மூடப்படவில்லை. மகனும் மருமகளும் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. தயக்கத்துடன் நின்றார். அவரை பற்றி ஏதோ பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டவர் படபடக்கும் நெஞ்சோடு உற்று கேட்டார். இனி உங்க அப்பாவை நம்மோடு வைத்துக்கொண்டு வாழ்வது சாத்தியப்படாது. அவரை இங்கிருந்து வேற ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. பாமா சலித்து கொண்டாள். எனக்கும் அதே யோசனை தான். ஆனால் பென்ஷன் வாங்குறதால சாதாரணமான முதியோர் இல்லத்துல இடம் கிடைக்காது. வேற என்னதான் செய்யறது? என் சிநேகிதம் ஒருவன் சொன்னா, பென்ஷன் வாங்குற முதியோர்கள் சுகமாக வசிக்க ஒரு விடுதி கட்டி கொண்டு வராங்களாம். அதுல அப்பாவுக்கு ஒரு அறை கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யணும். ஏதாவது முன்பணம் தர வேண்டியிருக்குமே. கட்டாயம் இது மாதிரியான முதியோர் இல்லங்கள்ல இடத்துக்கு கொஞ்சம் முன்பணம் தர வேண்டியிருக்கும். விசாரிச்சு பாக்குறேன். ஆனா அப்பா இங்கிருந்து போனா வீட்டு வேலைகளை எல்லாம் கவனிக்க ஆள் போட வேண்டியிருக்கும். கவலைப்படாதீங்க. என் பெரியம்மா விதவையாகி விட்டவ, குழந்தை குட்டி இல்லாத தனி ஆள். எங்கேயாவது நல்ல இடமா கிடைச்சா வேலை செய்துட்டு சிவனேன்னு இருக்க பிரியப்படுறாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்க. அவங்கள நம் வீட்டோடு வச்சுக்கொண்டா சமைச்சு போட்டு வீட்டையும் கவனிச்சுப்பாங்க. நல்ல யோசனை தான். நீ அவங்கள பார்த்து கேட்டு வை. நான் அப்பாவுக்கு தக்க இடமா பார்க்குறேன். முகமும் நெஞ்சும் நெருப்பாக எரிய சிவசாமி அதிர்ந்து போய் நின்று விட்டார். மகனுக்கு இப்போது உண்மையில் அவர் வேண்டாததொரு சுமையாகிவிட்டார். மருமகள் அவரை மெல்ல வெளியேற்றிவிட்டு தன் உறவுக்காரியை கொண்டு வந்து வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறாள். இந்த மாதிரியான கேவல நிலையில் அவர் தொடர்ந்து அவர்களுடன் வாழ வேண்டியது அவசியமா? ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால்? சிவசாமி என்னும் 62 வயது மனிதர். மாநிறம், உள்ளியாக, உயரமாக இருப்பார். பின்னால் வழுக்கையாகி விட்ட தலை. முகவாயின் கீழ் ஒரு காயவடு காணப்படும். வெளியேறிய அன்று வெள்ளை சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டிருந்தார். விபரத்துடன் காணாமற் போனவர்கள் தகவலை தொலைக்காட்சியில் சொல்லும்போது அவருடைய பெயரும் 2 நாள் அடிபடட்டுமே. காவல்துறையினரிடம் கிரிதரன் புகார் செய்து தவிக்கட்டும். ஆஸ்பத்திரிகளில் அடிப்பட்ட கேஸ்களில் அப்பா இருக்கிறாரா என்று தேடட்டும். பிணக்கிடங்குகளில் செத்தவர்களில் அப்பாவை தேடி பார்க்கட்டுமே. ஆத்திரத்தில் கொதித்து போய் முன்னரைக்கு போகாது திரும்பிவிட்டார். அதற்கு பின்னர்தான் அவர் தமது சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். வீட்டிலே சாப்பிடுவதை அவர் அறவே நிறுத்தி கொண்டு விட்டார். ஏன் அப்பா இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க? மகன் கேட்டபோது மௌனம்தான் அவரது பதிலாக இருந்தது. பட்டினி போட்டுக் கொள்றேன்னு மற்றவங்களுக்கு தெரியணும்னு இப்படி சதி செய்கிறார். விடுங்க, தானா பசி தாங்காட்டா வழிக்கு வருவார். மருமகள் அசட்டையாக சொன்னாள். வேண்டாதவனாகிவிட்ட பின் தமக்கு ஒரு வழி தேடிக்கொள்ளும் வரை அவர் அங்கு தங்கி இருப்பதே தவறு.